தேவகாரியம்னா பிரதானமா யாகங்கள் தான். நம்முடைய பாரத தேசத்துல ஏதோ விதை மாதிரி நாத்தங்கள் மாதிரி ஒரு இத்தனை பேர் தான் தங்கியிருக்காங்க. யார்கிட்டலாம் கடன் பட்டமோ அவளுக்கு திருப்பி பண்ணிவிடணும். நமக்கு ரிஷிகள் தான் மந்திரங்களையும் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்தவா. ரிஷிகள்டேந்து நாம அந்த லாபத்தை அடைஞ்சதுனால ரிஷிகளுக்கு பதில் பண்ணணும். உபனிஷத்துல இதை விட்டுடாதேங்கிற. இவ்வளவு மகான்களும் ரட்சிச்ச ஒரு தர்மங்கள். தேவகாரியம்னா பிரதானமா யாகங்கள் தான். அதனால நம்மால எப்ப பண்ண முடியலையோ பண்றவாளுக்கு நம்மால முடிஞ்சதை பண்ண, அப்பதான் விட்ட தோஷம் நீங்கும். அதனால கொடுத்ததுனால நீங்க பூர்ணமா நான் பணம் கொடுத்துட்டே சரியா போச்சுன்னு இல்லை, ஒரு பశ్చాத்தாபத்தோட கூட நம்மால இந்த யாகங்கள்லாம் பண்ண முடியலையே. இத்தனை பெரியவாள்லாம் பண்ணியிருக்காளே, பண்ணினவாளுக்கு நாம ஏதாவது பண்ணினாலாவது நம்ம தோஷம் நிவர்த்தி ஆகும்னு நினைச்சுண்டு கொடுக்கணும். கொடுக்கறத அது மேல வரப்போறது. உபனிஷத்துலயே சொல்றார், கிரியாதேயம் வெக்கப்பட்டு கொடுன்னு மேல சொல்ல போறார். அதனால இந்த தர்மங்களை இவ்வளவு தூரம் சொல்ற காரணம் என்ன? நம்முடைய பாரத தேசத்துல ஏதோ விதை மாதிரி நாத்தங்கள் மாதிரி ஒரு இத்தனை பேர் தான் தங்கியிருக்காங்க. இவாளை நாம் சரியானபடி ரட்சிச்சு இவாளுக்கு தேவையானதெல்லாம் நாம பண்ணினாதான் இது அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த தர்மங்கள் தொடரும். ஏன்னா மழை வரணும்னா ஒரே வழி யஜ்யம் தான். மேகத்துக்கு அதிபதி இந்திரன். இந்திர சோமம் பிபது, யாகத்துல இந்திரன் பிரதானமா இருக்கிறதுனால அவனுக்கு அவிர்பாகம் கொடுத்து அதனால அவன் திருப்திப்பட்டு 7 மேகங்களுக்கு அதிபதியா இருக்கிறதுனால மழையை கொட்டணும். மழைக்கு நேர் வழி யஜ்யம் தான் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. லோகக்ஷேமத்துக்கு முக்கியமான ஒரு தர்மம் யஜ்யம். தேவ பித்ருகாரியாப்யாம் நப்ரமதிதவ்யம். தேவகாரியத்தில் அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. பித்ருகாரியத்தில், தேவகாரியம்னா பொதுவாக நம்ம ஆத்துல பூஜை பண்றதோ பாராயணம் பண்றதோ அர்ச்சனை பண்றதோ இது மாதிரி உள்ள பகவத் விஷயங்கள்ல அஸ்ரத்த இருக்கக்கூடாது. கர்மானுஷ்டானங்கள்ல அஸ்ரத்த இருக்கக்கூடாது. அஜாக்கிரதை இருக்கவே கூடாது. ஏன்னா யார்கிட்டெல்லாம் நாம் பெனிஃபிட்டை அடைஞ்சமோ அவளுக்கெல்லாம் பதில் பண்ணணும். யார்கிட்டெல்லாம் நாம லாபத்தை அடைஞ்சோம் அவளுக்கெல்லாம் பதில் பண்ண. தேவயஜ்யம், ரிஷி யஜ்யம், பிதிருயஜ்யம், பூத யஜ்யம், மனுஷ யஜ்யம், இவாகிட்டேருந்தெல்லாம் நாம கடன் பட்டிருக்கோம். யார்கிட்டேருந்தெல்லாம் கடன் பட்டமோ அவளுக்கு திருப்பி பண்ணிவிடணும். அவர்களுக்கு அதாவது திருப்பி பண்றது தான் தேவ பித்ருகாரியாப்யாம் நப்ரமதிதவ்யம். தேவயஜ்யம்ங்கிறது என்னன்னா பகவான்டேந்து நாம் எதெல்லாம் அடைஞ்சமோ அதை அவனுக்கே திருப்பி அர்ப்பணம் பண்ணுது. துதீயம் வஸ்து கோவிந்தா துப்யமேவ சமர்ப்பயே. பாகவதன் சொல்றது, எங்கிட்ட இருக்கிறது எல்லாம் உன்னோடது கோவிந்தா, எங்கிட்ட இருக்கிறது எல்லாம் நீ கொடுத்தது, நீ கொடுத்தத உனக்கே சமர்ப்பணம் பண்ற. இதான் தேவயஜ்யம். நமக்கு வீடு வாசல் மனைவி மக்களோட சௌக்கியமா இருக்கோம்னா பகவான் கொடுத்தது தானே. அப்ப பகவானுக்கு நாம் யதாசக்தி பூஜை பண்ண. இது தேவயஜ்யம். ரிஷி யஜ்யம்னா ரிஷிகள்டேருந்து நாம கிடைச்சது எதெல்லாம் அடைஞ்சோம்னா சகல சாஸ்திரங்களையும் ரிஷிகள்டேருந்து தான் அடைஞ்சிருக்கோம். மந்திரங்கள் எல்லாம் ரிஷிகள்டேருந்து தான் அடைஞ்சிருக்கோம். வேதத்தெல்லாம் ரிஷிகள்டேருந்து தான் அடைஞ்சிருக்கோம். உபாசனையெல்லாம் ரிஷிகள்டேருந்து தான் அடைஞ்சிருக்கோம். அதனால ரிஷிகளுக்கு கடன் பட்டிருக்கோம். சாஸ்திரங்கள்லாம் எங்கேருந்து வந்தது? ரிஷிகள்டேருந்து தானே வந்தது. எந்த மந்திரத்தை ஜபம் பண்ணாலும் தலையில ரிஷி தானே சொல்றோம். எந்த மந்திரம் சொன்னாலும் அந்த மந்திரத்துக்கு உள்ள ரிஷிகை சொல்றோம். அந்த ரிஷி தான் அந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சார். அதனால நமக்கு ரிஷிகள் தான் மந்திரங்களையும் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்தவா. ரிஷிகள்டேந்து நாம அந்த லாபத்தை அடைஞ்சதுனால ரிஷிகளுக்கு பதில் பண்ணணும். எப்படா ரிஷிகளுக்கு பதில் பண்றான்னா வாவணியாவட்ட தண்ணி கொண்டு தான் பண்றான். இந்த காண்ட ரிஷி தர்ப்பணம் பண்றா பாருங்க, அதான் அவளுக்கு பதில். அன்னைக்கு இத்தனை ரிஷிகளுக்கும் அந்த அட்சதையும் எள்ளையும் சேர்த்து பண்றா பாருங்க.
அது ஏதோ போகிற போக்கில் நிமிஷமாக தட்டி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்காது. எத்த நின்று எதுக்கு பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு உபகாரம் பண்ண ரிஷிகளுக்கு வருஷத்தில் ஒரு நாளைக்கு தற்பயாமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரீத்தி பண்ணி அவளை திருப்திப்படுத்துறோம்னு அர்த்தம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.